இருக்கிறது. இந்த 119ஆம் சங்கீதம் தொடர்ந்து நம்ம தியானிக்கிறோம். எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்களுடைய தலைப்புகளின் கீழே இந்த 119ஆம் சங்கீதம் சங்கீதக்காரனால எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேய எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்களும் தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் எழுத்திலிருந்து ஆலஃபிலிருந்து கடைசி எழுத்து தவ் வரைக்கும் தேவனுடைய குணாதிசயங்கள். ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஆலஃப் என்று தொடங்குகிறது. ஆலஃப் என்றால் கடவுள், காட், தலைவர். இன்னும் அதை தமிழ்ல அப்படி சொல்லும் பொழுது காளையினுடைய தலை. ஆண்டவர் நமக்கு தலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம் அனைவருக்கும் தலையாய் இருக்கிறார். ஆகையால அது ஒரு காளையின் தலை என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் விவரமாக சொல்லும் பொழுது முதல் மனிதன் ஆதாமுக்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் அவர் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை சொல்ல. இரண்டாவது எழுத்து பேத். பேத் என்றால் வீடு. அப்ப தலைவருக்கு ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கிறது. மூன்றாவது எழுத்து கிமல். கிமல் என்றால் ஒட்டகம். ஒட்டகம் என்றால் அது சுமப்பது, ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து டாலத் அப்படின்னா வாசல், கதவு. ஆண்டவர் தான் நமக்கு வாசலாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வீட்டுக்கு பாதுகாப்பு வாசல். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜன்னல், அதாவது டாலர், அலஃப், பேத், கிமெல், டாலர், ஹே அப்படின்னா ஜன்னல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தான் நமக்கு வெளிச்சமாக ஒளியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆணி, வாவுன்னா ஆணி, ஆணி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆணி எதை குறிக்கிறது என்றால் உறுதியை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம அந்த வீட்டுல ஜன்னல் இருக்குன்னா சும்மா ஜன்னலை கொண்டு வச்சா போதாது. அந்த ஜன்னலை ஆணியினாலே ஆமா நல்லா அடிச்சு டைட் பண்ணி வைக்கணும். உறுதி. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஆண்டவரிடத்துல நம் உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, விசுவாசத்துல நாம் உறுதி உள்ளவர்களாக நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இதுல இந்த 8 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படி அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் தயவு பாராட்டுகிறார். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டுடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் தான் இன்றைக்கு நம்மை அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய பிரயாசத்தினால எல்லாம் அந்த ரட்சிப்பு வந்து வருவது இல்லை. ஏன்னா அதாவது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. அப்ப ரட்சிப்பு மட்டும் எந்த ஒரு மனுஷனுக்கும் தானா பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிப்பு கிடைக்காது. ஒரு மனுஷனுடைய நற்கிரியினால ரட்சிப்பு கிடைக்காது. உலகத்துல சொல்லுவாங்க, அதாவது நற்கிரியைகள், தான தர்மங்கள் செய்யும் பொழுது நமக்கு வந்து மோட்சத்துல நமக்கு இடம் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்படி கிடையாது. அப்படி வந்து கிடையாது. காரணம், லூக்கா சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் 18ஆம் அதிகாரம் 10லிருந்து நீங்க 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 பேர் வந்து ஆலயத்துக்கு போறாங்க. 2 பேர் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றாங்க. ஒருத்தர் வந்து ஆயக்காரன், இன்னொருத்தர் பரிசேயன். இந்த பரிசேயன் யூதர்கள்ல ஒரு பிரிவு தான் பரிசேயர்கள். இந்த பரிசேயன் எப்படி சொல்றாங்கன்னா, நான் அநியாயக்காரனை போல இல்லை, நான் பரிகாரர், அநியாயக்காரர் போல இல்லை, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, நான் வந்து என்ன பண்றேன், வாரத்துல 2 நாள்
உபவாசிக்கிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், தசம்பம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான். ஆனா அந்த ஆயக்காரன்னா வரி வசூலிக்கிறவன், அரசாங்கத்துல, ரோம அரசாங்கத்துல டாக்ஸ் கலெக்ட் பண்றவர், ஒரு அரசு ஊழியர், நல்ல வசதியானவர் தான் அவரும். அது ஆயக்காரன்னா சாதாரண ஆளு கிடையாது. அவங்க அரசாங்கத்தை விட சொல்றதை விட அதிகமா வரி வசூலிக்கிறவங்க. அப்போ ஆனா அவனுக்கு என்னன்னா, அவன் செய்யற தவறு அவன் உள்ளத்துல இருக்குது. அதனாலதான் அவன் என்ன பண்றான்னா, வானத்துக்கு கூட தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாம தன்னுடைய மார்பிலை அடித்து கொண்டு, பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் அப்படின்னு செபிக்கிறான். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு யார் நீதிமானா போறான்னா, இந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரன். அல்லேலூயா. அப்போ அந்த பரிசேயன் தேவனை அறிந்து இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் எல்லா காரியங்களும் கரெக்டா இருக்கிறான். ஆனா ஆண்டவருக்கு முன்ன அவனுக்கு தாழ்மை இல்லை. அப்ப ஒரு மனுஷன் உபவாசிக்கிறதுனாலயோ, காணிக்க கொடுக்கிறதுனாலயோ, தேவனை அறிந்திருக்கிறதுனாலயோ அவன் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனா ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் தம்முடைய தயவினாலே அவர் நம்மை ரட்சிக்கிறார். இது நம்ம மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் கட்டாயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2ஆம் வசனத்துல அவர் சொல்றார், அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாரை நம்பி இருக்குன்னா கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கணும். அப்ப ஆண்டவரை நம்ம சார்ந்து வாழணும். உங்களுடைய வசனத்தை நம்புறேன். அல்லேலூயா. எல்லாரும் வசனத்தை படிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். ஆனா வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வசனத்தை நம்புறோம்ன்றது ரொம்ப முக்கியம். இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். 43 வசனத்துல, சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து நீங்க விடாதையும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். அப்ப ஆண்டோடைய வார்த்தை எப்பொழுதும் நம்முடைய வாயில இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பேசும்போது கூட, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது கூட வார்த்தை வரணும், தேவனுடைய வசனம் வரணும். நம்முடைய வசனம், தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்துல இருந்துச்சுன்னா நிச்சயமா ஆண்டவர் அவருடைய வசனத்தின்படி நடக்க நமக்கு உதவி செய்வார். 44 வசனம் சொல்லும் பொழுது, நான் எப்பொழுதும் என்றென்றைக்கு உமது வேதத்தை, ஆமா, அதாவது மேல வசனத்தை நம்புவேன்னு சொல்லிட்டு இந்த வேதத்தை காத்து கொள்ளுவேன். அப்போ இந்த வேத வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்துல வைத்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை நீங்க தியானிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். அப்போ வசனத்தை கடைபிடிக்கணும் வாழ்க்கையில. வசனத்தை பிரசங்கிக்கிறது நல்லது, வசனத்தை கேட்கிறது நல்லது. ஆனா இந்த வசனத்தை எத்தனை பேர் இந்த வசனத்தை, கடவுளுடைய வார்த்தையை நம்பி கடைபிடித்து நீங்க வாழ்றீங்களோ நீங்க தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப கடவுளுடைய வார்த்தையை நம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும். 45 வசனத்துல என்ன சொல்றாரு? நான் நம்முடைய கட்டளைகளை ஆராயிரபடியால் விசாலத்திலே நடப்பேன். அப்ப அவருடைய கட்டளைகள் எதுவுமே நமக்கு பாரமானவைகள் அல்ல. ஒவ்வொரு நாளும் அவருடைய கட்டளைகளை, அவருடைய வேதத்தை நீங்கள் ஆராயும் பொழுது ஆண்டவர் உங்களை எப்படி வைப்பாராம்? விசாலத்துல வைப்பார். உங்க எல்லைகளை அவர் பெரிதாக்குவார். யாபேசின் எல்லை ஆண்டவர் பெரிதாக்குவார். அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வசனத்தை நம்ப வேண்டும், வசனத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுபோல கட்டளைகளை நீங்கள் ஆராய்ந்து அந்த கட்டளையின்படி நடக்கும் பொழுது உங்களை ஆண்டவர் எந்த எல்லையிலையும் ஆண்டவர் உங்களை கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆமா. ஏன்னா உபாகமம் 1:11 சொல்லப்பட்டிருக்கல, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, நீங்க இப்போ இருக்கிறத விட
1000 மடங்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கும்ல. சபைக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஆமா, எத்தனையோ மனுஷர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ என்னன்னா, அவருடைய வசனத்தை நம்பணும், அவருடைய வசனத்தை கடைபிடிக்கணும், அவருடைய கட்டளைகளை நீங்க ஆராய்ந்து நீங்க பார்க்கணும். 46 வசனத்தை சொல்றாரு, நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். இதுதான் சாட்சி. நம்ம எங்க போனாலும் எந்த இடத்துலையும் அவங்க நம்ம தப்பா நினைப்பாங்களோ, இவங்க நம்ம தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம தைரியமா நம்ம சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை, சாட்சிகளை நீங்க சொல்லணும். சாட்சி சொல்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. ஆமா, வெட்கப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர் ஜீவனோட வைத்திருக்கிறது கிருபை. ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க, நம்ம படுக்கைக்கு போறோம், காலையில் எழும்புறோம், அவருடைய கிருபை இல்லைன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. அப்ப அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். கடைசியில அந்த 47, 48 வசனம் சொல்றாரு, நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன், நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம மனமகிழ்ச்சியா சந்தோஷமா நம்ம இருக்கணும்னா இந்த வேதத்தை நீங்க தியானிங்க. அந்த பாருங்களேன், அந்த 72வது வசனத்துல சொல்றாரு, வேத வசனம் எவ்வளவு மேன்மையானது, முக்கியமானதுன்றது சொல்றாரு. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லா. அல்லேலூயா. ஆமா, உங்க வீட்டுல எவ்வளவு வெள்ளி பொண்ணு எல்லாம் இருக்குதோ அது அங்க இருந்துட்டு தான் இருக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்காது. உங்களுக்கு மனமகிழ்ச்சி, உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நீங்க தியானிக்க நீங்க மறக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நேசிங்க. இந்த வசனத்தை நேசித்து அதை கை கொள்ள உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்க சந்தோஷத்தை யாரும் உங்களிடத்துல இருந்து எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க கை கொண்டீங்கன்னா உங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், உங்க குடும்பத்துல செழிப்பு உண்டாகதான் அவர் உங்களை விசாலத்துல வைப்பார். இந்த வசனத்தை நீங்க தியானிங்க. வீட்டுல போயிட்டு இந்த 119ஆம் சங்கீதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் எப்படி சங்கீதக்காரன் கொடுத்து அதன் மூலமாய் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெறுகிறார் என்பதை தான் இந்த 119ஆம் சங்கீதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை தியானித்து இதை கை கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.